இந்த நேரத்திலே வருகை பவனியில் நாம் வருகின்ற பொழுது பாதம் கழுவும் சடங்கில் ஆண்டவருடைய 12 சீடர்களோடு நாம் இந்த வருகை பவனியில் பங்கெடுக்கிறோம். எனவே அன்பியங்களிலிருந்து கிளை பங்கிலிருந்து இந்த பாதம் கழுவும் சடங்குக்கு இயேசுவின் 12 திருத்தூதர்களுக்கு பெயர் கொடுத்தவர்கள் அருள் கூர்ந்து கொடிமரத்த கரையில் வருக உங்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆரோக்கிய மத அன்பியம் திருவாளர் தாமஸ், திருவாளர் மரியதாஸ், மிக்கேல் அதிதூதர் அன்பியம் திருவாளர் தொம்மை சூசை அந்தோணி, திருவாளர் அருள்ராயர், அந்தோணியார் அன்பியம் திருவாளர் சூசைமுத்து, திருவாளர் பென்ஸ், சூசைப்பர் அன்பியம் திருவாளர் பீட்டர், திருவாளர் ராஜன் பாபு, கரிசித்தபுதூர் கிளை பங்கிலிருந்து திருவாளர் ஜெகநாதன், திருவாளர் பன்னீர்செல்வம், திருவாளர் பீட்டர், திருவாளர் ஆசையா. கொடிமரத்த கரையில் செல்வோம் 12 திருத்தூதர்களோடு பங்கு தம்பி அவர்கள் இதோ இந்த பெரிய வியாழன் வழிபாட்டை தொடங்குகின்றார். 12 திருத்தூதர்கள் வருகை பவனியில் தந்தையோடு இணைந்து பீடத்தில் அமர்ந்திருப்பார்கள். பாதம் கழுவும் சடங்கு முடிகின்ற வரை அவர்கள் பீடத்தில் அமர்ந்திருப்பார்கள். முன்னுரை. இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே, இன்று இறை இயேசு தன் பணிவாழ்வின் இறுதிக்கட்டத்தில் சீடர்களுடன் அமர்ந்து பாஸ்கா விழாவை கொண்டாடி மகிழ்ந்ததை நினைவு கூற திரு அவையானது நம்மை ஆண்டவரின் இறுதி இரவுணவு திருப்பலிக்கு அழைக்கிறது. இயேசு சீடர்களின் மதிப்புக்குரியவராக இருந்தும் அடிமையினை பணியாகிய காலடி கழுவும் செயலை செய்தார். ஒருவருக்கு பணி செய்ய வேண்டும் என்னும் பணி செய்வதே சீடர்களின் அடையாளம் என்றும் கூறுகிறார். அடுத்து இயேசு தம் சீடர்களுக்கு வாழ்வு தரும் உணவாக மாறுகிறார். கிறிஸ்துவே தலைமை குருவாகவும் பழிப்பொருளாகவும் நின்று குருத்துவத்தை ஏற்படுத்தி புதிய பாஸ்கா கொண்டாட்டத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறார். நான் என்றும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி நற்கருணை என்னும் புதிய உடன்படிக்கையை வெளிப்படுத்துகிறார். நற்கருணை கொண்டாட்டத்தை நிகழ்த்தும் பொறுப்பையும் மக்களுக்கு கடவுளின் செய்தியை அறிவித்து அவர்களுக்கு பணி செய்யும் பொறுப்பையும் குருக்களிடம் ஒப்படைத்து குருத்துவத்தை ஏற்படுத்தினார். ஆகவே இன்று நாம் கிறிஸ்துவின் வழியில் அன்பு, மன்னிப்பு, தாழ்ச்சி ஆகியவற்றை ஆடையாக கொண்டு நம்மை அலங்கரித்து திருப்பலியில் பங்கு கொள்வோம். பிறருக்கு பணி செய்வதே நமது வாழ்வின் நோக்கமாக இருக்க இறைவனிடம் மன்றாடுவோம். இன்றைய திருவழிப்பாடானது 4 பகுதிகளை கொண்டுள்ளது. 1. வார்த்தை வழிபாடு, 2. பாதம் கழுவும் சடங்கு, 3. நற்கருணை வழிபாடு, 4. நற்கருணை இடமாற்று பவனி. எனவே இந்த வழிபாட்டு நிகழ்வுகளில் பொருள் உணர்ந்து பக்தியோடு பங்கெடுப்போம். பாஸ்கா என்பது கடந்து செல்லுதல் என பொருள்படும். இறைவன் தான் தேர்ந்தெடுத்த மக்களை வாழ்விலிருந்து மீட்டு செங்கடலை கடந்து வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு அழைத்து சென்றார். அதுபோலவே பாவம் நிறைந்த இந்த உலக நிலையை தூய விண்ணக வாழ்வை அடைய முயற்சிப்போம் என்று அறிவுறுத்தும் இவ்வாசகத்திற்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம்.
பாஸ்கா உணவு பற்றிய விதிமுறைகள். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார்: உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே, ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். ஓர் ஆட்டினை உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக, கிடாயாக, 1 வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறி ஆடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் 2 கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது: இடையில் பச்சை கட்டி, கால்களில் காலணி அணிந்து, கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்றிரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம் முறை. நம் அனைவர் மேலும் கொண்ட அன்பினால் தன்னையே தியாகமாக கொடுத்த கிறிஸ்துவின் மரணத்தை அறிக்கையிடுவதுதான் திருப்பலி. எனவே நமது வாழ்வு ஆதரவற்றவருக்கு, துன்பப்படுவோருக்கு, துயருறுவோருக்கு அன்பை கொடுப்பதாக, ஆதரவு தருவதாக இருக்கிறதா என சிந்திக்க அழைக்கும் வாசகத்திற்கு செவி கொடுப்போம். இரண்டாம் வாசகம். அப்பத்தை உண்டு கிண்ணத்தை பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அறிவிக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 23 முதல் 26 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. புதியதோர் கட்டளை உங்களுக்கு தருகின்றேன். உங்களுக்கு நான் அன்பு செய்தது போலவே நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள் என்கிறார் ஆண்டவர். முன்னுரை பாதம் கழுவும் சடங்கு முன்னுரை.
பாதம் கழுவும் சடங்கு முன்னுரை. யூத வழக்கத்தில் வெளியே சென்ற ஒருவர் மீண்டும் வீட்டிற்குள் நுழையும் பொழுது தன் பாதங்களை கழுவு வழக்கம். அதில் இயேசு முற்றிலும் மாறுபட்டு பணிவிடை பெற அன்று பணிவிடை புரியவே வந்தேன் என்றும், பெரியவனாய் இருக்க விரும்புகிறவன் பணியாளனாய் இருக்கட்டும் என்றும், நீங்களும் இவ்வாறே செய்யுங்கள் என்றும் சொல்லி தம் அப்போஸ்தலர்களின் பாதங்களை கழுவிய பணிவான பணியை நிகழ்வை இப்போது குருவானவர் இங்கு அமர்ந்திருக்கும் 12 பாதங்களை கழுவி நமக்கு பாடமாகுவார். இந்த நிகழ்வு வெறுமனே ஒரு சடங்காக மட்டுமல்ல, மாறாக நமது வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும் தாழ்ச்சியுள்ள வாழ்வு வாழ பக்தி நிறைந்த உணர்வோடு பங்கெடுப்போம். பகிர்வும் புனித வியாழனாம், ஒவ்வொரு பலியும் புனித வெள்ளியாம், ஒவ்வொரு பணியும் உயிர்ப்பின் ஞாயிறாம், ஒவ்வொரு மனிதரும் இன்னொரு இயேசுவாம். அந்த இயேசுவை உணவாய் உண்போம், இந்த பாரினில் அவராய் வாழ்வோம். அந்த இயேசுவை உணவாய் உண்போம், இந்த பாரினில் அவராய் வாழ்வோம். இருப்பதை பகிர்வதில் பெறுகின்ற இன்பம் எதிலும் இல்லையே. இழப்பதை வாழ்வென ஏற்றிடும் லட்சியம் இறுதியில் வெல்லுமே. இருப்பதை பகிர்வதில் பெறுகின்ற இன்பம் எதிலும் இல்லையே. இழப்பதை வாழ்வென ஏற்றிடும் லட்சியம் இறுதியில் வெல்லுமே. வீதியில் வாடும் நேரிய மனங்கள் நீதியில் நிலைத்திடுமே. வீதியில் வாடும் நேரிய மனங்கள் நீதியில் நிலைத்திடுமே. நம்மை இழப்போம் பின்பு உயிர்ப்போம், நம்மை இழப்போம் பின்பு உயிர்ப்போம். நாளைய உலகின் விடியலாகவே ஒவ்வொரு பகிர்வும் புனித வியாழனாம், ஒவ்வொரு பலியும் புனித வெள்ளியாம், ஒவ்வொரு பணியும் உயிர்ப்பின் ஞாயிறாம், ஒவ்வொரு மனிதரும் இன்னொரு இயேசுவாம். பாதங்கள் கழுவிய பணிவிடை செயலே வேதமாயானதே. புரட்சியை ஒடுக்கிய சிலுவை கொலையே புனிதமாய் நிலைத்ததே. பாதங்கள் கழுவிய பணிவிடை செயலே வேதமாயானதே. புரட்சியை ஒடுக்கிய சிலுவை கொலையே புனிதமாய் நிலைத்ததே. இயேசுவின் பலியும் இறப்பும் உயிர்ப்பும் இறையன்பின் சாட்சிகளே. இயேசுவின் பலி
உயிர்ப்பின் ஞாயிறாம் ஒவ்வொரு மனிதரும் இன்னொரு இயேசுவாம். அந்த இயேசுவை உணவாய் உண்போம், இந்த பாரினில் அவராய் வாழ்வோம். அந்த இயேசுவை உணவாய் உண்போம், இந்த பாரினில் அவராய் வாழ்வோம். ஒருவர் மற்றவர்களுக்கு பணிபுரியவே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளவும், அடுத்தவர் நலனுக்காக தாம் உழைக்கும் போது இறைவன் தம்மை உடல் உள்ள நலனோடு வழிநடத்துவார் என்பதை புரிந்து வாழவும் வரமருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை வழிநடத்தும் அன்பு இறைவா, எங்கள் நாட்டை வழிநடத்தும் தலைவர்கள் அனைவரையும், அரசின் வருவாயையும் மக்களுக்கான திட்டங்களையும் தம் நாட்டு மக்களின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு பொதுநல எண்ணத்துடன் செயல்படுத்த முனைய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பிற்குரிய இறைவா, திருமகன் இயேசு கிறிஸ்து தம் சீடர்களின் காலடிகளை கழுவி தொண்டாற்றலின் மேன்மையை எங்களுக்கு உணர்த்தினார். உம் திருமகனின் அடிச்சுவட்டை பின்பற்றி நாங்களும் தொண்டாற்றும் சீடர்களாக வாழவும், எங்கள் சிந்தனையையும் உழைப்பையும் அடுத்தவர் பணிக்கு அர்ப்பணமாக்கவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒப்பற்ற நல் ஆசிரியராம் இறைவா, பணிபுரித்துவத்தின் வழியாக உமக்கு பணிபுரிய முன்வந்துள்ள அருள் பணியாளர்கள் அனைவரும் தங்கள் வாழ்வில் பிறர் அன்பையும் பிறர் பணியையும் மையப்படுத்தி உழைக்கும் போது அவர்களுக்கு மன உறுதியும் ஆற்றலும் தந்து வழிநடத்தவும், பொது குருத்துவத்தின் வழியாக இவ்வுலகில் உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பொதுநிலையினர் இயேசுவின் நற்செய்திக்கு சான்று பகிர்ந்து வாழும்போது அவர்களை தூய ஆவியால் வழிநடத்தி பாதுகாக்கவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தியாக திருவுருவே இறைவா, உலக மாந்தரில் மீட்பின் நினைவாக உம் திருமகன் இயேசு கிறிஸ்து தம் உடலையும் இரத்தத்தையும் தம் நினைவாக எங்களுக்கு விட்டு சென்ற புதிய உடன்படிக்கை நாளில் உன் அன்பு மகனை பின்பற்றி நாங்களும் பொது வாழ்வில், குடும்ப வாழ்வில், துறவு வாழ்வில், தனிமனித வாழ்வில் முழுமையாக எங்களை தியாகம் செய்ய முன்வரவும், பிறர் பணி ஆற்றுவதும் பிறர் நலம் பேணுவதுமே மனித வாழ்வின் உண்மையான பொருள் என்பதை உணர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமது திரு அவையின் நற்கருணை மட்டில் வாஞ்சையோடும் தாகத்தோடும் தவிக்கும் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். ஒவ்வொரு திருப்பலியின் போதும் அனுச்சாரண முறையில் உட்கொள்ளும் இயேசுவின் உடலும் இரத்தமும் எமது வாழ்வுக்கான அருமருந்தாக அமையவும், எமது நாளந்த வாழ்வை தாங்கிச் செல்லவும், புனித வாழ்வுக்கு எம்மை அழைத்து நாளும் புதுப்பிக்க அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய சூழலில் மிகுந்த அச்சத்தோடும் தீராத நோவுகளோடும் முடிவில்லாத கவலையோடும் வாழும் அனைவரையும் நினைத்துக் கொள்வோம். துன்பங்கள் வாழ்வின் சுமைகள் அன்று, சவால்கள் அதன் எல்லைகள் அன்று, மாறாக இயேசுவோடு இணைந்து பயணிக்கும் அருள் கிடைக்கவும், தீமைகளை நாடிச் செல்லாத மனதை உருவாக்கி இயேசுவின் மனநிலை கொண்டு வாழும் அருள் கிடைக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று நேரம் கண்களை மூடி கரங்களை குவித்து சிறப்பாக ஆண்டவரிடத்தை ஜெபிப்போம். இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? குருதிகருந்தி திருந்த மாட்டாயா? என் குருதிகருந்தி திருந்த மாட்டாயா? என்னை போல வாழ மாட்டாயா? இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா?
கன்னத்தை காட்டச் சொன்னேன். தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னேன். கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்டச் சொன்னேன். தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னேன். இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? வெறும் வார்த்தையல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். வெறும் வார்த்தையல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? பணிவிடை பெற அன்று பணியை செய்ய சொன்னேன். தாழ்ச்சி கொண்டால் உயர்வு உறுதி என்றேன். பணிவிடை பெற அன்று பணியை செய்ய சொன்னேன். தாழ்ச்சி கொண்டால் உயர்வு உறுதி என்றேன். இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? உன்னை வாழச் செய்ய வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். உன்னை வாழச் செய்ய வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? குருதி அருந்தி திருந்த மாட்டாயா? என் குருதி அருந்தி திருந்த மாட்டாயா? என்னை போல வாழ மாட்டாயா? இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? செய்யப்படுகின்றது. இயேசு பாடுகள் படுமுன் கெத்செமனே தோட்டத்தில் தனிமையாக தன் துன்பத்தை தந்தையாம் இறைவனிடம் வெளிப்படுத்தியதை நினைவு கூறுகிறோம். இப்போது நற்கருணாகர் தலைமை பீடத்திலிருந்து தனியாக அலங்கரிக்கப்பட்ட இடத்திற்கு பவனியாக எடுத்து செல்லப்படுவார். அவ்வாறு எடுத்து செல்லும் போது அனைவரும் முழந்தாள் பணிந்து நமது வணக்கத்தை செலுத்துவோம். விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று எமக்கு அழைப்பு விடுக்கும் இயேசுவின் உணர்வுகளோடு இன்று பயணிப்போம். தனிமையில் தனது துன்ப நிலையை எண்ணி துயரப்படும் நம் இயேசுவோடு நாமும் விழித்திருந்து ஜெபிப்போம். இப்பொழுது பாடல் சிறுவர்கள் மாணாக்கர்கள் முன்னே பவனியாக செல்வோம். அதைத் தொடர்ந்து பெண்கள் ஆண்கள் என்று பவனியாக அப்படி ஆலயத்திற்குள் செல்வோம். இறுதியாக நற்கருணை ஆண்டவர் இந்த பவனியில் நம்மோடு வருவார். ஆசிரியர்கள் மறைக்கல்வி ஆசிரியர் தயவுசெய்து வழிநடத்துங்கள். நேராக நாம் கொடிமரத்தை நோக்கி சென்று அப்படியே வலது பக்கம் திரும்பி ஆலயத்தின் வலதுபுற கதவு வழியாக நாம் ஆலயத்திற்கு நுழைவோம். பாடல்
அதுயர்ந்த தேவரத்த ரகசியத்தை எங்களாவே பாடுவாயே. அவர் நமக்காய் அளிக்கப்படவே வாசில்லாத கண்ணீரென்று நமக்கு என்றே பிறக்கலான அவனில் அவர் வரிந்து அடிய தேவ வார்த்தையான விழித்து அதனை விதைத்த பின்னர் உலக வாழ்வின் நாளை மிகவே வியக்கும் முறை முடிக்கலான இறுதி உணவை அருந்த இரவில் சகோதரர்கள் யாவரோடும் அவரமர்ந்து நியமனத்தின் உணவை உண்டு நியமனங்கள் அனைத்தும் நிறைவு கேட்ட பின்னர் தன்னிரண்டு தேடருக்கு தன்மை தாமே
நடக்கும்